கோர்ட்ல இன்னைக்கு நீ வந்து சொல்ல போறத வச்சுதான் நிறைய அப்பாவி பெண்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. குணசேகர மாதிரி பணவெறி பிடிச்சவனுங்க இவனுக்கு எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சாட்டேடியா இருக்க போகுது. பொண்ணுங்களை பெற்றுட்டு பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த கேஸ் பெரிய நம்பிக்கையா அமைய போகுது. அதிகாரத்தை பயன்படுத்தி சாதாரண மக்களை அடக்கி ஒடுக்கலாம் நினைக்கிறவங்களை அடிச்சு நொறுக்கணும். இதுல உங்களுக்கு கிடைக்க போற தண்டனை மத்த எல்லாரும் யோசிக்க வைக்கணும். சாதாரண மக்களை கிள்ளிக்கிறியா நினைக்கிறவெல்லாம் அந்த குணசேகரனுக்கும் தம்பிகளுக்கும் கிடைக்க போற தண்டனையை பார்த்து நடுங்கணும். இப்பெல்லாம் சமீபத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, வரதட்சணைக்காக அநியாயமா ஒரு பொண்ணை கொன்னு போற நிலைமை, இல்லைன்னா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு சாகுற நிலைமை. பெத்தவன்ட்டையும் சொல்ல முடியாம போன இடத்துலையும் வாழ முடியாம நடு ரோட்ல விழுந்து சாகுற அளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? தைரியமா வெளியே வந்து நின்று வழக்கு நடத்தி இந்த சமூகத்துக்கு எதிராக துணிஞ்சு போராடி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம பயந்து விளையிடுறான். இப்படி ஒதுங்கி போனா இந்த கொடுமைகள் தொடரும். இதை பார்க்கவி நீ இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நீ இழந்தாச்சு. இனிமே பெறுவதற்காக போராடு, அது ரொம்ப முக்கியம்.